மூணார் இக்கா நகரில் சாலையில் மழை தண்ணீர் தேங்கியுள்ளதால் இப்பகுதியில் உள்ள குடும்பங்கள் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர். சாலை வேலைகளில் மெத்தனமான முறையில் நடத்தப்பட்டதே சாலையில் தண்ணீர் தேங்க காரணம் என்று இப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மழைக்காலமானதோடு இக்கா நகருக்கு செல்ல வேண்டுமென்றால் தண்ணீரை கடந்துதான் செல்ல வேண்டும். சாலையில் நடத்தப்பட்ட மெத்தனமான சாலை வேலைகளின் மூலம் சிறிய அளவில் மழை பெய்தால் கூட தண்ணீர் அதிக அளவில் தேங்குகிறது. தினந்தோறும் இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் கல்லூரி மாணவர்களும் ஆசிரியர்களும் அங்கன்வாடி குழந்தைகளும் பயணம் செய்வது இந்த சாலையில்தான். சாலையில் ஓடை இல்லாததும் தண்ணீர் தேங்க முக்கிய காரணம். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பஞ்சாயத்துல பராதி கொடுத்துருக்குறோம். ரோடு இவ்வளவு இதாக இருக்கணும், நியூஸ்லேயே ஆல்ரெடி வந்திருக்கு. ஆனால் யாருமே எந்த ஒரு முன்னேற்பாடுமே பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி தேங்கி கிடக்கு. நாங்களா இருந்தாலும் குழந்தைங்க வந்து நடக்கும்போது மழை தண்ணிக்கு உள்ள கூட நடந்து வந்துட்டு இருக்கோம். அதனால பல நோய் தொற்றுகள் வந்துகிட்டு இருக்கு. அதனால போன மெம்பர் ஏற்கனவே சொன்னாங்க மெட்லு இறக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு. இந்த அங்கன்வாடி பக்கத்துல ஒரு மெட்லு இருந்துச்சு. இப்போ அந்த மெட்லு எங்க போச்சுன்னு யாருக்கும் தெரியல. இந்த ரோடுக்குள்ள அவஸ்தை இப்படி இருக்கு. இந்த வீட்டுக்காரங்களுக்கும் கஷ்டம். பொழுதோட தண்ணி அங்க தேங்கி இருக்கு அப்படின்னால இந்த வீட்டுக்கும் சேஃப்டி கிடையாது. ஆனா ஒவ்வொரு நாளும் நடந்து போயிட்டு வரும்போது சேத்துக்குள்ள இருந்து இந்த மாதிரி பல நோய் தொற்றுகள் வந்துட்டே இருக்கு. நாங்க எவ்வளவோ சொல்லியாச்சு, நியூஸ்லயே இதுக்கு மேல கொடுத்தாச்சு. பட் ஜில்லால இருந்தோ பிளாக்ல இருந்தோ பஞ்சாயத்துல இருந்தோ இதுவரைக்கும் எதுவுமே எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கு. ஆனா இப்படியே போச்சு அப்படின்னா இது கண்டிப்பான முறையில் மக்கள் போராட்டமா, பெரிய போராட்டமா கண்டிப்பா அது திரளும். மழை அதிகரித்தால் சாலையின் அருகிலுள்ள வீடுகளுக்கும் தண்ணீர் நுழைகிறது. சாலையின் மோசமான நிலையை கூறி பஞ்சாயத்து உறுப்பினருக்கும் புகார் கொடுத்த போதும் தண்ணீரை நீக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. விரைவாக சாலையின் அருகில் ஓடை அமைத்து மழை தண்ணீரை கடத்திவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இப்பகுதி மக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். நியூஸ் பியூரோ, மூணார்.